பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா அலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ நம்ம சூரத்துல் காஃபிரூன்கிற அத்தியாயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது வலா அன ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது லகும் தீனகும் வலியதீன். கூறுவீராக, ஓ நிராகரிப்பாளர்களே, நீங்கள் எவற்றை வணங்குகிறீர்களோ அவற்றை நான் வணங்குவதில்லை. நான் யாரை வணங்குகிறேனோ அவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல. மேலும் நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்குபவனும் அல்ல. நான் யாரை வணங்குகிறேனோ அவனை நீங்கள் வணங்குகிறவர்களும் அல்ல. உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் உள்ள அல் காஃபிரூன் என்னும் சொல் இதன் பெயராக சூட்டப்பட்டிருக்குது. இது இறக்கியப்பட்ட காலம் என்னன்னு பார்த்தா, அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவங்களும் மற்றவர்களும் இது மக்காவில் இறங்கியது என்று கூறுகிறார்கள். அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு இது மதீனாவில் இறங்கியது என கூறுகிறார்கள். ஆயினும் பெரும்பாலான விரிவுரையாளர்கள் கருத்துப்படி இது மக்காவில் இறங்கியதாகும். மேலும் இந்த அத்தியாயத்தின் கருத்தே இது மக்காவில் இறங்கியது என்பது அறிவிக்கப்படுகிறது. இதோட வரலாற்றோட பின்னணி என்னன்னு பார்த்தா, புனித மக்கா நகரில் இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய அழைப்புக்கு எதிராக குறைசிகளின் இணை வைக்கும் சமுதாயத்தினரிடையே எதிர்ப்பு புயல் வீச தொடங்கிவிட்டுருந்துச்சு. அப்போ அன்னலாரை எப்படியாவது சமரசப்படுத்திடலாம் என்பதில் குறைசி தலைவர்கள் முற்றிலும் நிராசையடைந்து விடவில்லை. ஆகவே அவ்வப்போது அவர்கள் சமரசத்திற்கான பல திட்டங்களை வகுத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வண்ணம் இருந்தாங்க. அந்த திட்டங்களில் எதையேனும் அன்னலார் ஏற்றுக்கொள்ளட்டும், அவங்களுக்கும் அன்னலாருக்கும் இடையே ஏற்பட்டிருந்த பிணக்கு முடிவடைந்து விடட்டும் என்பது அவங்களுடைய நோக்கமாகும். இது தொடர்பாக பல அறிவிப்புகள் நபிமொழிகளில் எடுத்துரைக்கப்படுகிறது. ஒரு அறிவிப்பில் இந்த கோரிக்கை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது, நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு செல்வம் தந்து விடுகின்றோம், நீங்கள் மக்காவில் பெரும் செல்வந்தராகி விடலாம். நீங்கள் விரும்புகின்ற பெண்ணை உங்களுக்கு மனம் முடித்து தந்து விடுகிறோம். நாங்கள் உங்களை பின்பற்றி நடக்க தயாராக இருக்கிறோம்.